ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி 6ஆம் வகுப்பு குப்தர்லேருந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஜிஎஸை பொறுத்தவரை நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தனியாக ஒரு வீடியோவும் பாக்ஸ் கொஸ்டின் தனியாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாக்ஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். குப்தர்லேருந்து ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள். லிச்சாவி பழமையான கனசங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லிச்சாவி வந்து பழமையான கனசங்களில் ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? லிச்சாவியோட ஆட்சி பகுதி என்ன அப்படின்னு கேட்கலாம். அவர் ஆன்சர் வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டது அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள். பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி. ஓகேங்களா? பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது ஆகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படி தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. ஸோ இதுலேருந்தும் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் என்ன? ஒருவரை பாராட்டி புகழ்வது. இது வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிரசஸ்தி வந்து எம்மொழி சொல்லுன்னு கேட்பாங்க, சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லலாம். அதோட பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வது. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றுள் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். ஓகேங்களா? அவர் வந்து வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அப்போ சமுத்திரகுப்தர் தான் அந்த குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்து விஷ்ணு பக்தர். குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யாரு? சமுத்திரகுப்தர். அவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டார். ஓகேங்களா? அந்த தங்க நாணயங்களை வந்து அவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கவிதை பிரியர், அந்த இசை பிரியர் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து கவிராஜா என்னும் பட்டம் பெற்றார். ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? சமுத்திரகுப்தர். ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார் சொல்கிறாங்க. இதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. யாருன்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன். அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க. விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள். முதல்ல விக்ரமாதித்யன் யார்? 2ஆம் சந்திரகுப்தரோட பேர் தான் விக்ரமாதித்யர். அதனால ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் சந்திரகுப்தரோட பேர் தான் விக்ரமாதித்யர். அவரோட அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாருன்னு பார்க்கலாம். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர். அப்போ சமஸ்கிருத புலவர் 2 பேர் இருக்காங்க. யார் யார்? காளிதாசரும் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட் வந்து அமரசிம்ஹர். அவர் வந்து அகராதியில் அரசர். ஞாபகம் வச்சுங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். ஓகேங்களா? தன்வந்திரினா மருத்துவர். காகபானக ஜோதிடர். காகபானக ஜோதிடர். சன்கு வந்து கட்டிடக்கலை நிபுணர். சன்குனா கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகிரனா வானவியல் அறிஞர். ஓகேங்களா? வராகமிகிரனா வானவியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். சமஸ்கிருத புலவர் இவரும் வராரு பார்த்தீங்களா? அப்படின்னா சமஸ்கிருத புலவர் யார் யார்? காளிதாசரும் சமஸ்கிருத புலவர் வருவார், ஹரிசேனும் வருவார், இங்கே வராச்சியும் வருவார். வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்து வந்து விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். ஓகேங்களா? மெஜிஷியன். ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க. விக்ரமாதித்யர்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவரோட அவையில் நவரத்தங்கள் யார் யாருன்னா காளிதாசர், ஹரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் வந்து அகராதி ஆசிரியர், தன்வந்திரி வந்து மருத்துவர், காகபாணர் வந்து ஜோதிடர், சன்கு வந்து கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரனா வானியல் அறிஞர், வராய்ச்சினா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர்னா மாய வித்தைக்காரர் மெஜிஷியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள். மேலே படிச்சோம்ல விக்ரமாதித்யர். 2ஆம் சந்திரகுப்தர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள். இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாக்யான் பற்றி ஒரு பாக்ஸ் இருக்குது. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறை பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாக்யான் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார். பாக்யான் வந்து ஒரு பௌத்த துறவி. அவர் வந்து சீனாவை சேர்ந்தவர். அவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். ஓகேங்களா? இது வந்து எப்படினாச்சும் கொஸ்டின் கேட்கலாம்.
அவருடைய பயண குறிப்புகள் வந்து குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்தி நமக்கு வழங்குகின்றன. அவருடைய பயண குறிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகள் நமக்கு வழங்குகின்றன. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்க போதும். பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தன. கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. அப்போ குப்தர் ஆட்சி காலத்தில் வந்து அவர் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை வழங்கப்படவில்லை. அவரோட குறிப்பு என்ன சொல்றாரு, குப்தர் காலத்தில் வந்து மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா பாழடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகிறது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தன. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அப்படின்னா பாகியன் பற்றி வரும்போது, பாகியன் வந்து ஒரு பௌத்த துறவி. அவர் வந்து சீனாவை சார்ந்தவர். அவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தன் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். அவரோட குறிப்பில் வந்து குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை சொல்கிறாரு. பாகியோட கூற்றுப்படி மகத மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருந்தாங்க. கடுமையான தண்டனை நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. குப்தர் காலத்தின் நிலங்களை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். சேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். ஓகேங்களா. கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். கிலானா தரிசு நிலங்கள். அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள். அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி அப்படின்னு குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபத சரகானா மேய்ச்சி நிலங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. வனம் அல்லது காட்டு நிலங்கள் வந்து குப்தர் காலத்தில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருந்ததுன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சர் வந்து அப்ரகதா. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா வந்து தரிசு நிலங்கள், அப்ரகதா வந்து வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். வஸ்தி தான் குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபத சரகா வந்து மேய்ச்சல் நிலங்கள். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. குப்தர் காலத்தில் வந்து வணிகர்கள் வந்து 2 வகை சொல்கிறாங்க. அதில் வந்து சிரேஷ்டி, சார்த்தவாகா. குப்தர் காலத்தில் வந்து வணிகர்கள் வந்து 2 பிரிவினராக இருந்தாங்க. ஓகேங்களா. அது வந்து சிரேஷ்டி, சார்த்தவாகா. சிரேஷ்டினா யாருன்னா, சிரேஷ்டி பிரிவை சார்ந்த வணிகர்கள் வந்து ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் வணிகர்கள் வந்து 2 பிரிவினராக இருந்தாங்க. அதில் வந்து சிரேஷ்டி, சார்த்தவாகா. சிரேஷ்டி யாருன்னா, சிரேஷ்டி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். ஒரே இடத்துல நிலையாக நின்று வணிகம் செய்வது வந்து சிரேஷ்டி. சார்த்தவாகானா சார்த்தவாகா வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களில் சென்று வணிகம் செய்தவர்கள். ஓகேங்களா. சார்த்தவாகனா எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா. இதனால் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. குப்தர் காலத்தில் வந்து வணிகர்கள் வந்து 2 பிரிவு இருந்தாங்க. அது ஒன்று வந்து சிரேஷ்டி, 2வது வந்து சார்த்தவாகா. சிரேஷ்டினா வந்து ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் சிரேஷ்டி. சார்த்தவாகானா எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களில் சென்று வணிகம் செய்தவர்கள் தான் சார்த்தவாகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தூங்கியது. பின்னர் கன்னோசியை சேர்ந்த பேரரசர் அர்ஷாவின் ஆதரவில் சிறப்புற்றது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தூங்கியது. பின்னர் கன்னோசியை சேர்ந்த பேரரசர் அர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஓகேங்களா. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. அப்போ நாலந்தாவில் முக்கிய பாடப்பிரிவு எதுனா பௌத்த தத்துவம். அது மட்டும் இல்லை, யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியும் கற்பிக்கப்பட்டன. நாலந்தாவில் வந்து முக்கியமான பாடப்பிரிவு வந்து பௌத்த தத்துவம். அதோட யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியும் கற்பிக்கப்பட்டன. ஓகேங்களா. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பில் பல ஆண்டுகள் செலவழித்தார். ஓகேங்களா. இதுவும் கொஸ்டினை கேட்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தோட வளாகத்தில் வந்து 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பதின் தலைமையில் வந்த மம்லூக்கள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமையர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லூக்கள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கன்னோசியை சேர்ந்த பேரரசர் அர்ஷர். ஓகேங்களா. என்னால் நோட் பண்ணிங்க. அரசரின் ஆதரவு சிறப்புற்றது. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. அதோட யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவமாகியும் கற்பிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். ஓகேங்களா. அடுத்து வந்து அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லூக்கள் அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமையர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம்.
ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து ஒரு பாக்ஸ் பாருங்கள். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய வந்து சமுத்திரகுப்தர். முக்கியமான ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய வந்து சமுத்திரகுப்தர் ஆவார். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. அப்போ யாருடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கினா குஷானர்களின் நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டன. நான் நோட் பண்ணிங்க, குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. ஓகேங்களா. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சி வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசினுடைய வளங்களில் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாய் உள்ளது. ஓகேங்களா. இதை சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய வந்து சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் வந்து சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரை அழைக்கப்பட்டன. இந்த ஒரு 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் வந்து இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு சுண்ணம் ஆகியவை ஆகும். என்னென்னா குப்தர்களால் பயன்படுத்த உலோகங்கள் வந்து இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிவப்பு சுண்ணம் ஆகியவை ஆகும். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஹியூனர்கள் என்போர் யார்? ஓகேங்களா. ஹியூனர்கள் என்பவர் வந்து நாடோடி பழங்குடியினர். ஹியூனர்கள் வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹியூனர்கள் வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். அவர் மாபெரும் தலைவரான அட்டில்லாவின் தலைமையில் வந்து அட்டில்லாவின் தலைமையில் வந்து ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹியூனர்கள் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தாங்க. ஓகேங்களா. வெள்ளை ஹியூனர்கள் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தன. தங்கள் தொடர் படையெடுப்பின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தன. இதெல்லாம் ஹியூனர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஓகேங்களா. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்தியாவில் பரவினர். ஓகேங்களா. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்தியாவில் பரவினர். அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் வந்த அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவரின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். இப்போ ஹியூனர்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டின யார்? மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் வந்து அவர்களை தோற்கடித்து அவரின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹியூனர்கள் வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். அவர் வந்து அவரது மாபெரும் தலைவரான அட்டில்லாவின் தலைமையில் வந்து இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சுக்கு உள்ளாக்கினர். இப்போ ஹியூனர்களோட தொடர்புடையவர்கள் வந்து வெள்ளை ஹியூனர்கள். அவங்க வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். அவங்க வந்து தங்கள் தொடர் படையெடுப்பின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்தியாவில் பரவுறாங்க. அவர்களோட தலைவர் தோராமானர் வந்து தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரோட மகன் வந்து மிகிரகுலர் ஆட்சிக்கு வராங்க. இப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவரோட ஆட்சியை வந்து மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சிக்கு வந்த யசோதர்மன் அவரை தோற்கடித்து அவரின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். ஹியூனர்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டினர் வந்து மாலவத்தை ஆட்சி செய்து வந்தால் யசோதர்மன். ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. ஸோ அவ்வளோதான். 6ஆம் வகுப்பு குப்தர்கள் பாடத்தில் இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A, PC அதுக்கப்புறமா எஸ்ஐ எக்ஸாம் படிக்கணும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.